ஹாய், திஸ் இஸ் மருதன் பேசும் சுனில். உலகமே நம்ம கைக்குள்ளால வந்துடுச்சு. இருந்த போதிலும் ஒரு சில காரணத்தினால நம்ம வாழ்க்கையை சுக்குநூறா போகுது. நம்மகிட்ட என்னதான் 1000 பாசிட்டிவ் எண்ணங்கள் இருந்தாலும் அந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, அந்த ஒரு நெகட்டிவ் தாட் நம்ம வாழ்க்கையை முடிச்சிருது. இதுக்கெல்லாம் இடம் கொடுக்குறது யாருன்னா நம்ம தான். பெரும்பாலான மக்கள்கிட்ட நான் பார்த்துருக்கேன். என்னுடைய வகுப்பில் இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு பேப்பரை கொடுத்து உங்களுடைய நல்ல காரியங்களை, உங்களுடைய பாசிட்டிவிட்டியை எழுதுங்க அப்படின்னு சொன்னால் அதிக நேரம் எடுத்துக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அவங்களுடைய நெகட்டிவிட்டியை எழுதுங்கன்னு சொன்னால் அப்படியே சரணுன்னு எழுதி முடிச்சிருவாங்க. இது எதனாலன்னா நம்ம மைண்டு ஃபுல்லாகவே நெகட்டிவிட்டிக்கு தான் அதிக இடம் கொடுக்குது. இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்ல போனால் மனிதனுடைய வாழ்க்கையில் நெகட்டிவிட்டி தான் நாளைய ஹெட்லைனாக இருக்கிறதே தவிர பாசிட்டிவிட்டி இருக்கிறதே கிடையாது. ஒரு குழந்தை இந்த உலகத்தில் வரும்போது அதிக நல்ல குணங்களோட வருது. ஆனால் நாட்கள் ஆக ஆக பாசிட்டிவிட்டியோட நெகட்டிவிட்டி தான் அதிகமாக ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வெளியிலிருந்து வந்ததில்லை, நம்மகிட்ட இருந்து நம்மளே உருவாக்குனது. நம்ம என்னதான் அதிக ரிசோர்ஸஸ், அதிக பாசிட்டிவிட்டி தாட் இருந்தால் கூட அந்த ஒரு நெகட்டிவ் தாட் நம்ம வாழ்க்கையை முடிக்குது. நீங்கள் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுற வரைக்கும், நீங்கள் உங்களுடைய பாசிட்டிவிட்டியை மேலே எடுத்துக்கிட்டு போகிற வரைக்கும், நீங்கள் உங்களுடைய ரிசோர்ஸஸை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் உங்கள்கிட்ட இருந்து வராது. நெகட்டிவ் தான் உங்களுடைய ஹெட்லைனாக மாறும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி.